எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெயிட் லாஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எனக்கு வந்து 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள்ல நமக்கு எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கு, என்னென்ன நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது டெய்லியும் 2 கிலோ குறையுமான்னா குறையாது, படிப்படியா குறையும். ஒரு படிப்படியா குறைஞ்சி ஒரு 5 நாள் 6 நாள் வரும்போது 6வது நாள் 7வது நாள் வந்து சுத்தமா ஒரு 100 கிராம் கூட குறையாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. காரணம் அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். நாம வெயிட் லாஸ் ஆகலன்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அது வெயிட் லாஸை காட்டாது. மீண்டும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நமக்கு 100 200 1/4 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படியே படிப்படியா வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வந்துடும். சரிங்களா? அதனால எதையுமே முறையா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட டயட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அது மாதிரி யாரோட டயட்டை ஃபாலோ பண்ணாலும் யாரும் இந்த விளக்கத்தை சொல்ல மாட்டாங்க. அதனால இதை தெரிஞ்சிக்காம நீங்க எடுத்ததுமே ஒருத்தவங்க டயட்டை சொல்லிட்டாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாதீங்க. இதை செஞ்சுட்டு வயிற்று கிளீன் பண்ணிட்டு மறுநாள் அரை வயிறை சாப்பிட்டுட்டு, ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அதை கொடுத்துட்டு 3வது நாள் உங்களோட வெயிட் லாஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா அது சூப்பரா இருக்கும். சரி, இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் இது போதும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கிங்க. நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலை வலி கிழங்கு பொரியல் இதை சாப்பிட்டுட்டு இதோட நிறுத்திட்டேன். ஏன்னா சாப்பிட முடியல நைட்டு. முதல் நாள் 2 கிலோவுக்கும் மேலே குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி 2வது நாளுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 10 கிராம் குறைஞ்சிருக்கு. நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியுது. ஆனால் எல்லா நேரமும் இதேமாரியே வந்து அதிகமாகலாம் குறையாது. கொஞ்சம் போக கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு மாறிச்சுனாக்கா அளவு குறைஞ்சிரும்.